எங்க பாச்சு ஒண்ணு எனக்கு ஒண்ணு அப்பா என்ன வயிற்றா வைக்கலாம் அப்பா மட்டும் வயிற்றா சொல்லி மேலே பத்து நைட்டுலாம் அப்பா மேலே பத்துட்டாரு வயிற்றா இதை மட்டும் சொல்றீங்க தொப்பு தொப்புன்னு வலுவாருக்கிறாங்க ஏண்டா அதை பார்த்து பயப்படக்கூடாது. ஆமா மகளே மூக்குல அடிக்கிறியா கத்த போல மூக்க பிள்ளை எங்க தோடிப்பான் தேடா போல பலராமா என் அம்மா குஞ்சு என் செல்ல குஞ்சு சேட்டு குஞ்சு என் அம்மள பேபி குஞ்சு பலராமா பட கண்ணு அண்ணா அண்ணா நீங்க உக்காரான் அம்மா நான் உனக்கு யாரு என் மக மூத்தவ என் பேர் என்ன பலராம அப்பா நேற்று ஆப்புலில ஆப்புலியா குண்டி சோப்பா இருக்குமே குண்டி சோப்பா நான் மெட்டு அழக்கூடாது வருத்தப்படக்கூடாது இல்ல பருப்பா பழம் சொல்லு ஆப்பிளை பழம் சொல்லு எல்லாம் ஒண்ணுதான் சொல்லு ஆப்பிள் வாங்க வந்ததா அப்பா வாங்க வந்தது எனக்கு தானே கூறணும்னா அது தம்பி பையன பாதி வச்சு குறுக்கு சொல்லுது இப்பவே பாதி வச்சு நான் உனக்கு குத்தனா வச்சான வீட்டுல பாகம் கேட்பான் நாட்டுல பாகம் கேட்பான் அதனால அவனை சா வச்சிடலாமா என்ன மூத்தவனாக பிறந்தவன் இப்படி பேசலாமா நான் மூத்த போட்டேன் அவன் யாரு தம்பி கண்ணன் அவனுக்கும் உனக்கு எப்படி உரிமை இருக்கிறதோ அதே போன்று அவனுக்கு இருக்கிறது நாளைக்கு உரிமை இருக்கு அதனால அவனுக்கு பணம் கொடுக்கணும் பாதி அதனால நீங்க இருவரும் ஒற்றுமையோடு இருக்கணும்டா தம்பி கூட சண்டை போடக்கூடாது சண்டை போடவே கூடாது அழைக்கணும் ஆமா தம்பி எங்க அவன் எங்க விட்டுட்டு வந்த கண்ண வரானா சரி அழைத்துட்டு வா மேகவண்ணன் பக்தர்கள் காக்கும் உயர்
வரதராஜன் திருவடி வண்ணங்கிடுவோம் முறைப்படி. வரதராஜன் திருவடி வண்ணங்கிடுவோம் முறைப்படி. அல்ல சொல்ல சொற்படி, அல்ல சொல்ல சொல்படி ஆருண்யம் தந்த திருவடி. வரதராஜ திருவடி அண்ணல் சொல்ல சொல்படி, அண்ணல் சொல்ல சொல்படி ஆருண்யம் தந்த திருவடி. வரதராஜ திருவடி மண்ணங்கிடுவோம் முறைப்படி. வரதராஜ திருவடி கண்ணா கண்ணா தாயி பாரதி ஜெய் பாண்டி மலரடியை பணிந்து 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 ஆயினும் திறந்ததோர் கோயிலும் இல்லை, பததொல் மிக்கதொரு மந்திரம் இல்லை. ஆயிரம் உறவினர் மறந்தவர் இல்லை. மலரடியை பணிந்து அம்மா நாளைக்கு கட்ட பொம்மை நாடகம், அதனால தூக்கல போட்டு எப்படின்னு பிராக்டிஸ். அண்ணா என்னன்னாச்சு? நான் தேடி அப்பையா அம்மா ஐயா மாட்டிக்கிட்டா. ஒரு விளையாட்டு பிள்ளை. நான் என்ன பாவம் பண்ணேன்? என்னை எவனுக்கு பெத்தன்னு சொல்லிப்போ சொல்லுறியே. என்னை கைது நல்லா இருக்கலாம், பேசிக்க வராது. கைது நல்லா இருக்கலாம். சரி அம்மா கண்ணா அம்மா பொறுமையா இரு, அண்ணன் நினைச்சிட்டு வரேன். ஆமா இதுல என்ன இது? என்னடா இது? கொஞ்ச நேரம் பார்க்க இருந்தா என்ன இருக்கும்? நீ சத்து போயிருப்பா. ஏன்னா அம்மா அடிக்கிற என்னை எவனுக்கு பெத்தன்னு சொல்றியா? நான் எச்ச பால் குத்த பையன், அவன் வராது வெடி வெடிக்கிறாங்க. எழுத்து பையன் அவனுக்கு மட்டும் சுத்தி போறான். எனக்கு திஷ்டி வராதா? நான் மட்டும் செத்தோம்னா அவன் மட்டும் நல்லா வாழணும். ஏண்டா எதுக்கு எதுக்கு இவ்வளவு கோவம் உனக்கு? அண்ணா நீ சிரிக்காத, நான் தான் சிரிக்கிறேன். நான் சிரிச்சு பைத்தியக்காரன். அப்பா அப்பா நீதா வயிற்றுல ஃபர்ஸ்ட் வந்தது யாரா? நீதா மடல் இருந்த பக்கத்தை போட்டது யாரா? நீதா அப்போ செல்ல போலா யாரா? நீதா அப்ப அவன் அம்மா நான் தான செல்ல போல. அமுதா போடியா போடியா. அண்ணா வாங்க போகுது. இத பாரு
அவனுடைய உடல் பிறப்பு உனக்கு தம்பி. நான் இருவரும் சண்டை போட்டவே கூடாது. உன்னால தானே நான் சாவ போறேன். அவன் இருக்கணும் இல்லை நான் இருக்கணும். இல்லைன்னா இந்த வயசுல உன் சொத்து பிரி சாகடலாம் அவனு கூட்டுடியா கூட்டுடு. கண்ணா இத பரப்பா, நீங்கள் இருவரும் ஒற்றுமையோடு இந்த ஆயர்பாடியிலேயே விளையாடி கொண்டிருக்க வேண்டும். சண்டை போட பிள்ளை அண்ணா நான் செஞ்சது தப்புன்னு அவன் கேட்க சொல்ல. அப்படி அண்ணா நான் செய்ததெல்லாம் தவறு, நான் என்னை மன்னித்து விடண்ணா. 4 நாளைக்கு நல்லா இருக்கும். பசிக்குதுமா. கண்ணா உனக்கு பசிக்குதா? கண்ணா உனக்கு பசிக்குதா? கண்ணனுக்கு பசிக்குதா? சாப்பிடவே இல்லையா? பசி பசிவா இருக்கு. கண்ணனுக்கு பசிக்குதாண்டா? பசிக்குதே அம்மா பசிக்குதே. பசிக்குதே என் அம்மனை பிடித்தாத மாகிலும் இல்லையா? பசிக்குதே அம்மா பசிக்குதே. பாச்சி வேணுமா அம்மம்மா சோச்சி வேண்டுமே. பசிக்குதே அம்மா பசிக்குதே. அம்மா பாச்சா அம்மா அம்மா எந்த பாச்சி ஒன்னு எனக்கு ஒன்னு அப்பாக்கு. அப்ப எனக்கு அம்மா உனக்கு இரு நாங்க 2 பேரும் 10 பேரும் உத்தாரோம். அம்மா எனக்கு பசிக்குது. அப்பா அப்பெல்லாம் நைட்லாம் எலி எல்லாம் எலியா மல்லாட கடி இந்த பாரு ஏமா சிரிக்கிறா? பாத்தியா? நான் மூச்சை பார்த்துட்டேன். உன் அண்ணன் இருக்காரு. அப்ப என்ன 12 மணிக்கு மல்லாட்ட சாப்பிடுறேன்னு பார்த்தா பலராமா, நீ ஒரு விளையாட்டு பிள்ளை. நீ இல்ல இருந்தா இந்த ஆயப்பாறையிலேயே போயிட்டு போவது தெரியாது. போயிட்டு வந்து அம்மா நீங்க எல்லாரும் பசிக்குதுன்னு சொல்றீங்க. இருவரும் சண்டை போடாமல் நாங்கள் இருவரும் ஒற்றுமையா சாப்பிடுறோம். ஒற்றுமையோடு உணவு அருந்த வேண்டும். நான் இருவரும் ஒற்றுமையா சாப்பிடுறேன். நீ போய் வரா எப்பா இல்ல நான் சண்டை போட மாட்டேன். தனியா எனக்கு எல்லாம் போட்டு ஐயோ வேண்டாம் அண்ணா. ஆனாண்டியா வச்சுட்டு போடியா. அப்படிலாம் பேசலாமா? அப்பா மட்டும் வாரி போட்டு கூப்பிடுறாரு. அப்பா மட்டும் வாரி போட்டு தம்பி எப்படி அன்பா அப்படிலாம் தந்ததுக்கு சாப்பாடே கிடையாது. ஓ ஆமாண்டா. எதிர விட்டு கோபால் கொட்டி கொடுக்கலாம். அண்ணா முதல்ல நீ தான் சாப்பிடணும், அதுக்கு பிறகு நான் சாப்பிடுறேன். சத்தியம் பண்ணல. நான் சாப்பிட்ட பார்த்தா நீ சாப்பிடுவோன்னு சத்தம் பண்ணும். சத்தியமா நீ சாப்பிட்ட பிறகுதான் நான் சாப்பிடுவேன். நான் குத்தாதா தம்பி நான் வாங்குவேன் சொல்லணும். சத்தியம் நீ பண்ணும். கொடுத்தாதான் நான் வாங்கி சாப்பிடுவேன். சத்தியமா. ஆமா போ நான் அடி மாதம் போ அடி மாதம். முதல்ல நீ தான் சாப்பிடணும், அதுக்கு பிறகு நான் சாப்பிடுறேன். அம்பியா சாப்பிட்டு கை கையலாமா கை கட்டி சாப்பிடணும். சனி போ 2 வாட்டியா கை வாங்க. எப்படின்னா சாப்பிடுவா? சாப்பிடுறது முன்ன என்னது? இதோ நான் என்னன்றேன்னா இந்த வாயால சாப்பிட்டா காலையில அந்த வாயால வச்சு ஒரு அடி இந்த வாயால சாப்பிட்டா எனக்கு இருக்கிற கிட்னி தனுஷ் கம்பெனி கூப்பிட்டாங்க.
இந்த பார். இது குடி முதல்ல. இன்னும் குறை போயிடுது. அதை குடிச்சிரு. நல்ல பேசா இருக்கா. நம்பியா நீ கை வைத்த பிறகு சொன்ன. சரி 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 நான் கை வைக்கல. இதெல்லாம் நம்மளால கடிக்க முடியாது இப்போதைக்கு. அதெல்லாம் சட்னி அரைக்க கொடுத்தா தேங்காய் சொல்றதுக்குன்னா ஆள் ரெடி பண்ணிக்கிறப்ப. இது பேர் என்ன தெரியுமா? என்னதுண்ணா? இது பேர் தான் ஆயப்பாயா. நீ அண்ணனா நான் அண்ணனா? நான் முன்னாடி போனேன். தெரியுமா எனக்கு தெரியுமா? ஐயோ உனக்கு தான் தெரியும். அப்ப நீ சொல்றது சரி சரி இல்ல இல்ல ஏதோ ஒண்ணு ஆயப்பாயா. சரி லீவு லட்டு. லட்டுண்ணா. லீவு லட்டு லட்டு எப்படி மட்டும் தெரியும். பா நம்ம அச்சியார சாப்பிடணும். கண்ணா ஓடி வாடா மணி வண்ணா ஓடி வாடா. கண்ணா ஓடி வாடா மணி வண்ணா ஓடி வாடா. நான் சாப்பிட்டியா போவது சுகர் வந்துடும். நான் செத்தா கூட சுடுதா கண்ணா ஓடி வாடா. தம்பிக்கு கொடுக்காம அனைத்து நீயே வாங்கி விட்டியா? ஏன் தப்ப? எதுக்காக தப்ப? தோளோட அப்படியா பசி எடுத்தா தோளோட சாப்பிட்டு ஏண்டா இப்படி பண்ற? இந்த வயசுலயே என் வாயில தோல் அழைக்கிறான். அவன் பெருசா வாழ்ந்தா என்னென்ன எடுத்து என் வாயில நாயமாயி அண்ணா ஒத்திரையோடு சாப்பிடணும்னு சொல்லிட்டு போனேன். நானும் எனக்கு வேணாம். எங்கன்னா போய் கூட போய்